நண்பர்களே, மாற்றத்தை காட்ட போகிற vlogல இன்றைக்கி கடைசி நாள். ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன், முடிஞ்சால் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் இன்றைக்கி கடைசி நாள்னா, நாளையிலேருந்து ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால தான். என்னோடய நேம் ஹேமா, என்னோடய ஏஜ் 26 இயர்ஸ் அண்ட் என்னோடய கரண்ட் வெயிட் வந்து 124 kgs. ஒரு 5 இயர்ஸாக நான் நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, வீக் டேஸ் ஃபுல்லாக நைட் ஆஃபீஸ் போகணும், மார்னிங் வரணும், தூங்கணும், சாப்பிட்ணும், முடிஞ்சால் வீட்டில் கொஞ்சம் வேலை பார்க்கணும். இப்படி தான் வீக் டேஸ் போகும். வீக்கெண்ட்ஸில் வந்து சில கிளாஸஸ் இருக்குது. ஸோ கிளாஸ், வீடு, சாப்பாடு, தூக்கம், சேம் இப்படி தான் போகும். ஸோ இந்த ஒரு பேசிக்கான ரொட்டீனையே ஒரு இம்ப்ராப்பரான ஒரு வேலை பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணி ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் என்னோடய வெயிட் கெயின், பாடி சேஞ்சஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ். இதை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். கண்டிப்பான்றது எந்த மாதிரினா, தெர் இஸ் அ நோ வே ஆஃப் கோயிங் பேக், ஐ ஷுட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சேலஞ்ச் என்னோடய டார்கெட், நான் என்ன பண்ண போகிறேன், எதுக்காக பண்ண போகிறேன்னு எல்லாத்தையுமே இப்போயே சொல்லிடலான்னு வந்திருக்கேன். அப்போ தான் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணாலோ, டிவியேட் ஆனாலோ, சின்னதாக பிசுறு தட்டினா கூட என் சட்டையை பிடிச்சி நீங்கள் 4 இல்லை 40 கேள்வி கேட்கலாம், அந்த மாதிரி. ஸோ 3 டிஜிட் வெயிட்டில் இருக்கேன்னா 2 டிஜிட்க்கு வரணும். ஸோ கண்டிப்பாக வரணும். அது 2 டிஜிட் எதுவாக வேணால் இருக்கலாம், ஆனால் 2 டிஜிட்க்கு வந்துடணும். இதுதான் என்னோடய மெயின் டார்கெட்டே இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில். என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ப்ராப்பராக நீட்டாக ஒரு லைஃப் ஸ்டைலை நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காகன்னு நான் சொன்னது வந்து என்னோடய ஒர்க் லைஃப், என்னோடய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி, வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு ஒன்றுத்துக்கு இதுக்காக இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இதுக்காக அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ நான் வந்து எந்த மாதிரி ஒரு பர்சன்னா, சின்னதாக, ரொம்ப சின்னதாக உடம்பு அலட்டிக்கிற மாதிரி, உடம்பு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயனாலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவேன். ஆனால் அதே ஃபுட்டுன்னு வந்ததுன்னு வைங்களேன், ஸோ என்னால் முடியலன்னா கூட அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த மாதிரி ஒரு பர்சன். ஒரு ஃப்ரூட் ஜூஸ்னால் கூட எக்ஸ்ட்ரா சுகர் தான் போட்டு சாப்பிடுவேன். ஸோ ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எனக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக அன்ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிட்டேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட்டடாக ட்ரை பண்ணலாமே, ஒரு ஹார்டான ஒரு திங்ஸை ட்ரை பண்ணலாமே, அதையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் என்ன தான் நடக்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த சேலஞ்ச். ஸோ என்னோடய சேலஞ்ச் பார்த்திங்கன்னா 30, 60 அந்த மாதிரி டேஸ்லாம் கிடையாது, 180 டேஸ், 180 நாள். எதனால் நான் அந்த 180 நாள் சூஸ் பண்ணேன்னா, 180வது நாள் நியூ இயர், January 1 வருது. ஸோ அது ஒரு மாதிரி பர்சனலாக கனெக்ட் ஆனதுனால ஓகே பண்ணுறோம், நல்லா நல்லா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு என்னோடய கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை தாண்டி நான் ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தையே பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த 180 நாள் சேலஞ்சை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2-3 டேஸ் தான் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த 2-3 டேஸ்லையுமே எனக்கு கிடச்ச ஃபீல் வந்து ஒரு மாதிரி அது நல்லா இருக்குது. சில ஸ்ட்ரேஞ்சர்ஸோட வேர்ட்ஸ் நல்ல சப்போர்ட்லாம் பண்ணி பேசி சப்போர்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்குது. ஸோ ஒருத்தவங்க ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறப்பயே இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னா, அந்த ஜேர்னியை வந்து அவங்க ஒரு எஃபர்ட் போட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் காட்டினா எப்படி இருக்கும் இல்லை. ஆக்சுவலாக உங்களோட சப்போர்ட் எல்லாமே பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்குது. எனக்கு டெய்லி பண்ணணும்னு ஒரு மாதிரி ஒரு ஒரு தூண்டுற விஷயமாக இருக்குது. அதனால் அது நல்லா இருக்குது. அதுக்காகவே என்னை தெரியாமல் என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும், என்ன தெரிஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும், என்னை க்ரிட்டிசைஸ் பண்ணி பேசினவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிடணும்.
அப்படின்ற மாதிரி தான் இந்த சேலஞ்ச், இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாள் கூட ஒர்க் அவுட், டயட், ஒர்க் லைஃப், பர்சனல் லைஃப் இந்த ஸ்டஃப்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே நான் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி வீடியோவாகவும் இங்கே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 180 days கழித்து நான் எப்படி இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்றதில் மட்டும் ரொம்ப ஷியோராக இருக்கேன். எல்லாத்தையுமே நான் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ப்ரோவாக அப்படி இல்லை பர்ஃபெக்டாக பண்ணுவானான்னு எனக்கு தெரியாது. பட் எதையுமே கிவ் அப் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன்றதை மட்டும் இங்கே நான் அஷ்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ போகிற போக்கில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கமெண்ட்டோ ஒரு லைக்கோ தட்டி விட்டுட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். ஹேமா ஹாப்பி. வேறு என்ன, உத்தரவு வாங்கிக்கிறேன்.